நமஸ்தே. நம்ம இன்னைக்கு ஸ்திரீ சிக்ஷா தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா கண்டக்ட் பண்ணுற ராஷ்டிர பாஷா எக்ஸாமில் இருக்கிற நிபந்த் ஸ்திரீ சிக்ஷா அதோட ஷார்ட்டாக எழுதுறதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமே எழுதாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அட்டன் பண்ணால் கொஞ்சம் மார்க் கிடைக்கும். கஷ்டப்படுற கொஞ்சம் பசங்களுக்காக இந்த எஸ்ஸேவை நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். மற்றவங்க எல்லாம் ஃபுல்லாக படிக்கலாம், கெப்பாசிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா லைன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். பட் கஷ்டப்படுற சின்ன பசங்கள்லாம் அட்டன் பண்ணுறாங்க, அவங்களுக்காக நான் இந்த எஸ்ஸேவை ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்திரீ சிக்ஷா அப்படின்னா என்னென்னா விமென்ஸ் எஜுகேஷன் அர்த்தம். ஸ்திரீ தேஷ் கி ரீடு கி ஹட்டி ஹை. லேடிஸ் விமென்ஸ் தான் நாட்டோட ரீடு கி ஹட்டி, முதுகெலும்பு. स्त्रियों के बिना देश एवं घर की उन्नति असंभव है. லேடிஸ்க்கு சிக்ஷா கொடுக்கலனா இல்லைனா ஸ்திரீயோங்கே பினா விமென்ஸ் இல்லைனா வித்தவுட் விமன், பினானா வித்தவுட், தேஷ் கண்ட்ரி, ஏவம் அண்டு, கர்க்கி உன்னதி இந்த வீட்டோட வளர்ச்சிங்கிறது, ப்ராக்ரஸ், அசம்பவ் இம்பாசிபிள்னு சொல்கிறாங்க. லேடிஸ் எஜுகேஷனை பற்றி சொல்ல, ஸ்திரீக்கே பினா பெண்கள் இல்லைனாலே ஒரு நாடும் வீடும் முன்னேறது, உன்னத்தினா ப்ராக்ரஸ், அசம்பவ் அப்படின்னா இம்பாசிபிள்னு அர்த்தம். ஸ்திரீயோங்கோ சிக்ஷா தேனா ஹமாரா தர்ம ஹை. பெண்களுக்கு சிக்ஷா படிப்பு ஸ்டடீஸ் கொடுக்க வேண்டியது ஹமாரா நம்மளுடைய தர்ம ஹை, நம்மளுடைய தர்மம். स्त्री शिक्षा से उनका दृष्टिकोण ही बदल जाता है. ஸ்திரீ சிக்ஷா பெண்களுக்கு பெண் கல்வி கொடுக்கறதுனால உன்கா அவர்களுடைய திருஷ்டிகோன் பாயிண்ட் ஆஃப் வியூ பதல் ஜாத்தாக சேஞ்ச் ஆகுது. அவங்க ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுற ஸ்டைல் மாறுது. प्रत्येक विषय और स्थिति की हानि और लाभ का विचार करने का सामर्थ्य आ जाते हैं. பிரத்யேக் விஷயம்னா ஒரு பர்டிகுலர் மேட்டரை பற்றியோ ஒரு சுச்சுவேஷனை பற்றியோ, ஹானி யார் லாப் அதில் என்ன பெனிஃபிட்டு என்ன லாஸ், ஹானினா அதில் என்னெல்லாம் நமக்கு மைனஸ் இருக்குது, லாப்னா அதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, அதை பற்றின அனலைஸ் அவங்களுக்கு அதை பண்ணுறதுக்கான சாமர்த்தியம் தமிழில் சொல்கிறது தான் சாமர்த்திய. ஜாதக படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்துடுது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்துடுது. शिक्षित स्त्रियां अंधविश्वासों का शिकार नहीं बनती. படித்த எஜுகேட்டட் லேடிஸு மூட நம்பிக்கைகளுக்கு ஆளாக மாட்டாங்க. அந்த விஸ்வாசனா சூப்பர்சிஷன். படி லிக்கி ஸ்திரீயா எஜுகேட்டட், படி லிக்கினா படிக்க எழுத தெரிந்த அப்படி படிக்கக்கூடாது. நம்ம இங்கிலீஷில் வந்து எஜுகேட்டட்னு சொல்கிறத ஹிந்தியில் படி லிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. படி லிக்கி ஸ்திரீயா देश की उन्नति में சகாயத்தா தே சக்தி ஹை. எஜுகேட்டட் லேடிஸு கண்ட்ரியோட ப்ராக்ரஸ்க்கு தன்னுடைய ஹெல்ப்பை கான்ட்ரிபியூஷனை தே சக்தி ஹை கொடுக்க முடியும். சக்தி வந்தாலே கேன் குட் மீன். शिक्षित स्त्रियां अच्छे ढंग से घर संभालती है. படித்த லேடிஸு அச்சே டங்கு சே நல்ல முறையில் நல்ல மெத்தடில் கர் சம்பால்தி ஹை வீட்டை மேனேஜ் பண்ணுறாங்க. கர்கா சாரா காம் வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கையும், காம்னா ஒர்க்கு, சாரா காம்னா ஆல் ஒர்க்கு, டீக்கு டங்கு சே கரெக்டான முறையில், கர்த்தீக செய்கிறார்கள். அப்பனே பால் பச்சோங்கோ தன்னுடைய சில்ட்ரனை டங்கு சே பால்த்திக முறையாக வளர்க்குறாங்க. டங்கு எங்கே வந்தாலும் முறை, சிஸ்டம், ஸ்டைல், மெத்தட் அது மாதிரி. அவர் உன்கோ அச்சே தரிக்கே குட் வே நல்ல முறையில் சிக்ஷா தேத்தீக படிப்பு கொடுக்கிறார்கள்னு அர்த்தம். பச்சோங்கோ நியம் கா பாலன் கா अभ्यास करवा सकती है. बच्चों का नियम पालन का अभ्यास करवा सकती है ना. குழந்தைங்களுக்கு ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிற அபியாஸ் ப்ராக்டிஸை கொடுக்குறாங்க. அச்சே ராஸ்தே பர் லா சக்தேக நல்ல வழியில் கொண்டு வராங்க. स्त्री शिक्षा का सबसे बड़ा लाभ यह है कि अपने पैरों पर खड़े रह सकती है. अपने पैरोना தன்னுடைய சொந்த காலில் நிற்க முடியும். किसी का बार
बनकर रहने की आवश्यकता नहीं होती. பார்னா பேர்டன், யாருக்கும் கிசிகா பார்னா யாருக்குமே பேர்டனாக இருக்க வேண்டிய அவசியக்கத்தா நகி, அவசியம் இல்லை. स्त्रियों को शिक्षा देना परम कर्तव्य है. லேடிஸ்க்கு விமென்ஸுக்கு படிப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய முதல் டியூட்டி. பரம் கர்த்தவிய. ஸ்திரீ சிக்ஷா அனிவாரிய. பெண் கல்வி கம்பல்சரி இருக்கணும். हवाई जहाज चलाने वाली महिलाओं की संख्या भारत में अधिक है. हवाई जहाजना ஃப்ளைட்டு, சலானே வாலினா ட்ரைவ் பண்ணுறவங்க, மகிழானா லேடிஸ், சங்கியானா நம்பர்ஸ், பாரத்மே இந்தியாவில், அதிக் ரொம்ப அதிகம். மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் பைலட்ஸ், லேடி பைலட்ஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. शिक्षित महिलाएं सभी क्षेत्रों में आगे रहती है. எஜுகேட்டட் லேடிஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆகே ரகத்திக முன்னிலையில் இருக்கிறார்கள்னு அர்த்தம். தன்யவாத்.